நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பாரதிய ஜனதா உங்க கொள்கை எதிரி, நீங்க தாவேக்கா. திமுக உங்க அரசியல் எதிரி. கொள்கைக்கும் அரசியலுக்கு ஏதாவது வேறுபாடு சொல்லுங்க. கொள்கைன்னா என்ன, அரசியல் நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. அப்ப பாரதிய ஜனதாவின் அரசியல் எதிர்க்கிறீங்க, கொள்கையை ஏற்கிறீங்க. திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க, அரசியல் எதிர்க்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கிறதா? சரி, பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி. அப்ப காங்கிரஸையும் நீங்க அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? கச்சத்தீவை திருப்பி எடுத்து விட்டுருங்கிறீங்க. மோடி கிட்ட பேசுறீங்க, போன்ல தான் பேசுறீங்க. மோடிஜி அந்த கச்சத்தீவை எடுத்து விட்டுருங்க. நான் சொல்லுவேன், டேய் போற வழியில பெரியப்பாட்ட கைச்சலுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி என்ன வந்து எடுத்து விட்டுருங்க. கச்சத்தீவை கொடுத்தவன் யாரு? கொடுத்தது யாரு? அது தெரியுதுங்க. கொடுத்தது யாரு? காங்கிரஸா யாரு? அதையும் பேச மாட்டீங்க. நீங்க நீட்டுங்கிறீங்கல்ல, நீட்டை எடுத்து விட்டுருங்க, அதை எடுத்து விட்டுருங்கிறீங்க மோடி கிட்ட. உங்க கிளாஸ்மேட் கிட்ட சொல்றீங்க. அப்ப நீங்க அவரு அந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். சரி, இங்க இந்திய திணிச்சது, காவிரி நதி உரிமையை பறிச்சது, கச்சத்தீவை கொடுத்தது, அணு உலையை திணிச்சது, ஸ்டெர்லைட்டை நட்டது, நல்லா கவனிச்சுங்க. மீத்தேன் கையெழுத்து போட்டது, எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து, மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொது பட்டியலுக்கு கொண்டு போனது, மருத்துவ உரிமை பறிச்சது, மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது, எல்லாத்தையும் செஞ்ச ஆலியாரு காங்கிரஸ்.